இப்போ நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லிங் எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. பிறந்த தேதின்னு போட்டிருக்கிற இடத்துல அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. ஆதார் எண் விருப்பத் தேர்வு தான், இருந்தாலும் ஆதார் எண் போட்டுருங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆதார் எண் லிங்க் பண்ணாமல் இருக்கிறக்காண்டி யூஸ் ஆகும். கைபேசி எண் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டுருங்க. தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களோட அப்பா பேர் போட்டுருங்க. அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஐடி கார்டு இருந்ததுன்னா ஐடி கார்டு எண் போடுங்க. அப்படி இல்லாட்டினாலும் போட வேண்டியதில்லை, அவங்களோட பேர் மட்டும் இருந்தால் போதும். அதேமாதிரி தாயாரோட பெயர் வந்து யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களோட தாயார் பெயர் போட்டுருங்க, அம்மா பேர் போட்டுருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி கார்டு இருந்ததுன்னா ஐடி கார்டு நம்பர் எழுதுங்க, இல்லாட்டி அந்த நம்பர் எழுத வேண்டாம் நம்ம. அதேமாதிரி துணைவரின் பெயர் வந்து இப்போ மேரேஜ் ஆகிருந்ததுன்னா அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ யாரோ பேர் போட்டுக்கோங்க. யார் அவங்களுக்கு இருக்காங்களோ அவங்களோட பேர் போட்டுருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஐடி கார்டு வேணும்னா ஐடி கார்டு போட்டுருங்க. இந்த மேலே இருக்கிறது மட்டும் ஃபில் பண்ணால் போதுங்க, வேறு எதுவுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஃபில் பண்ணி இங்கே கீழே இந்த இடத்துல வந்து நம்ம சைன் பண்ணால் போதும். மற்றபடி எதுவுமே இது தேவையில்லை. இது எழுதி கொடுத்தாலே போதும். இது எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபார்மில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா இங்கே மேலே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, நேம் ஆஃப் கான்டாக்ட் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி. அந்தந்த ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தவங்களோட அலாட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு வேணுமோ எல்லாமே உங்களுக்கு அவங்களே உங்களுக்கு எப்படி எப்படி ஃபில் பண்ணுங்கிறத சொல்லிடுவாங்க. இதுதாங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். இதை நீங்களே ஃபில் பண்ணி கொடுத்துர்லாம்.